Hi friends, welcome to GT Tamil channel. I am Bhuvanesh. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோனா வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் Aero அப்ளிகேஷன்ல லேட்டஸ்ட் அப்டேட்ல வந்து மாஸ் மெசேஜ் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாமா வேணாம்னு கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றதாட்டி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் Aeroக்குள்ள போறேன். வாட்ஸ்அப் Aeroக்குள்ள போயிட்டு இங்க மேல 3 டாட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க மாஸ் மெசேஜ் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன் தான். இது வந்து கிளிக் பண்ணுங்க. இதான் இப்ப லேட்டஸ்டா அப்டேட்ல வந்த ஃபியூச்சர். இங்க கீழே பிளஸ் ஐக்கன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் யூ யூஸ் திஸ் ஃபியூச்சர் டு சென்ட் மெனி ஸ்பேம் மெசேஜஸ் யுவர் அக்கௌண்ட் கேன் கெட் பேன்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க்னு சொல்லிருக்காங்க. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ஃபியூச்சரை யூஸ் பண்ணலாம், ஆனா இதை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஸ்பேம் மெசேஜ்லாம் வந்து அதிகமா சென்ட் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணிடணும்னு வந்து சொல்லிருக்காங்க. இது உங்களோட ஓன் ரிஸ்க் தான், யூஸ் பண்றதும் பண்ணாதட்டியும், அதனால அப்படி சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? இதனால அதிக பேர் என்னன்னா பயந்துருப்பீங்க, இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமட்டு. ஏன்னா இங்க நம்ம அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணுவோன்னு வேற மென்ஷன் பண்றதாட்டி. ஓகேங்களா? அதை வந்து கமெண்ட்லயும் கேட்டிருந்தாங்க, இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா பேன் பண்ணிடும் வேற போட்டிருக்காங்கன்ட்டு. இந்த ஆப்ஷனை எதுக்கு யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு இதுல டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். இங்க மேல நேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நேம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ரிலேட்டடா ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ண போறீங்க, இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் ஷோ பண்ணும். அதனால நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இப்ப ஜஸ்ட் ஒரு பொங்கல் விஷஸ் வந்து பண்ண போறேன்னு வச்சுங்க, பொங்கல் விஷ்ணு சும்மா ஒரு குரூப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த யாராருக்கு அந்த விஷ் பண்ண போறேன்ட்டு நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த பேக் வரேன். இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா, டாப் டு செலக்ட் பார்ட்டிசிபென்ட், இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க மேல சர்ச் ஆப்ஷன்ல உங்க கான்டாக்ட்லாம் வந்து சூஸ் பண்ணுங்க. யாராருக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ண போறீங்களோ. என் ஃப்ரெண்டு ஒரு 3 பேருக்கு நான் செலக்ட் பண்ணேன். ஒன்னு அப்படியே இதுலயே அப்படியே ஒன்னொன்னா செலக்ட் பண்ணீங்க. திருப்பி பேக்லாம் வந்து போகணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? 2 3 ஒரு 3க்கு வந்து கான்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். திரும்பி இங்க கீழே இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா யார் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்களோட கான்டாக்ட்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சூஸ் ஆயிடுச்சுங்களா. ஓகே, தென் வந்து என்ன பண்ணணும்னா சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் எடிட்டை கிளிக் பண்ணி உள்ள போய் கான்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணீங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ண போறீங்களோ அதை வந்து இங்க கீழே வந்து டைப் பண்ணுங்க. வேற ஏதாவது போட்டோஸ் வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணா இந்த கேலரி இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க போயிட்டு செலக்ட் பண்ணீங்க. நான் இப்போ மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் இன்னும் வரல, ஜஸ்ட் அதனால ஹாய்னே வந்து அனுப்புறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வந்து நான் ஹாய்னு வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணாலே நான் மொத்தம் 3 கான்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். இந்த 3 பேருக்கும் இண்டிவிஜுவலா தான் மெசேஜ் போகும். ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் பேக் வரேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண அந்த 3 கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா வந்து ஹாய் ஹாய்னு வந்து மெசேஜ் போயிடும். நீங்க வந்து ஒரே டைம்ல ஒரு விஷ் பண்றது இல்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நியூஸ் அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து சொல்லணும்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா நீங்க அனுப்புறது வந்து இதே மாதிரி எல்லாருக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவலா தான் போகும். மெசேஜ் சென்டர்ல வந்து போறேன். போயிட்டு நான் அந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன் போட்டேன் பாத்தீங்களா, அது இங்க அப்படியே காமிக்குதா பொங்கல் விஷஸ்ன்னு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதே மாதிரி நீங்க ஒரு மெசேஜை வந்து உடனே எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணும். ஏன்னா இப்ப நம்ம இப்படி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா இண்டிவிஜுவலா தான் மெசேஜ் வந்து போகுது. இப்ப நீங்க இந்த விஷ் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் இதே மாதிரி நீங்க ஒரு இந்த குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கான்டாக்டும் இந்த மறுபடியும் எடிட்ல போயிட்டு இதுல என்ன ஒரு டிராபேக்னா எல்லா கான்டாக்டும் ஒன்னொன்னு தான் வந்து செலக்ட் பண்ண முடியும். செலக்ட் ஆல் ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? அதனாலதான் இதுல வந்து ஒரு டிராபேக்கா இருக்கு. ஒவ்வொரு கான்டாக்ட் தான் நம்ம இண்டிவிஜுவலா செலக்ட் பண்ணணும். அந்த மெத்தட் தான் கொடுத்துருக்கானுங்க. செலக்ட் ஆல் ஃபியூச்சர் வந்து கொடுத்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் செலக்ட் பண்ணும் போது. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்க ஒரு எமர்ஜென்சி நியூஸ் வந்து இதுல நீங்க ஃபர்ஸ்டே யாராருக்கு தெரியும், உங்களுக்கு யாராருக்கெல்லாம் சென்ட் பண்ணலாம் வேணாம்ட்டு அந்த மாதிரி கான்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணீங்க. ஒரே மெசேஜை நீங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிற மெசேஜை மட்டும் இது மூலியமா நீங்க வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லா மெசேஜுக்கும் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி 3 பேருக்கு மெசேஜ் வந்து பண்ணல, அவங்களோட லிஸ்ட்டும் இங்க இருக்கு. நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணது. மறுபடி கூட அவங்க 3 பேருக்கு அகைன் இன்னொரு மெசேஜை அட் அ டைம்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா மறுபடியும் அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு இங்க மெசேஜ்ல
ஆயின்ட்டு மறுபடியும் கூட நான் சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, மெசேஜ் வந்து உடனே சென்ட் ஆகிடும். அதாவது இந்த ஃபியூச்சரை பயன்படுத்தி எந்த ரிலேட்டடாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக எந்த ஒரு மெசேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா வந்து சென்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டிங் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன். இப்போ என்னோடய மெசேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்ளிகேஷன்லேருந்து வருது பார்த்தீங்களா, அப்ளிகேஷன் ரிலேட்டடாக, தென் இப்போ வோடாஃபோன், ஏர்டெல், இது எல்லாமே மார்க்கெட்டிங் மெசேஜ் தான். வந்து இது எல்லாமே மார்க்கெட்டிங் மெசேஜ் தான். அண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சேரும். ஸ்பேம் அண்டு மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து ஒன்று தான். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்மி அப்புறம் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்லாம் நான் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து வருது பார்த்தீங்களா இந்த ஆஃபரு 10%, 50% ஆஃபர்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் அண்டரில் தான் வரும். ஸ்பேம் மெசேஜஸ் அண்டரில். இந்தமாரி மெசேஜஸ்லாம் நீங்கள் அது மூலிமா பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மெசேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஒவ்வொரு லிங்க் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் அண்டரில் போயிடும். அதனால் இந்த மெசேஜஸ்லாம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணக்கூடாது. இது மீன்ஸ் இது கிடையாது. இதுமாரி ரிலேட்டட் எந்த ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டட் எந்த ஒரு மெசேஜஸும் அந்த ஃபியூச்சரை பயன்படுத்தி நீங்கள் சென்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, அதர்வைஸ் நீங்கள் நார்மல் மெசேஜஸ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திங்க, ஒன்றும் ஆகாது. தென் யூடியூப் வீடியோஸ் லிங்க் வேணால் கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணி சென்ட் பண்ணலாம். அது வந்து பார்த்துங்க, நீங்கள் சென்ட் பண்ணுற பசங்களை சென்ட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அனுப்புகிற மெசேஜ்லாம் வந்து செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அனுப்புங்க. சிலவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறதே பிடிக்காது. ஆனால் நீங்கள் அகைன் அவங்களுக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, சம் பர்சன்லாம் அவங்கள ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 5 to 10 பீப்புள்ஸ் உங்களை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா அதனால கூட உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இந்த ஃபியூச்சர்ஸில் நீங்கள் நார்மல் மெசேஜுக்கு வந்து பயன்படுத்திங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று, இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்தமாரி வெப்சைட்லேருந்து ஆஃபர்னு வந்திருக்குன்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம் வெப்சைட் லிங்க் அனுப்பிச்சிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஐஃபோன் செலக்ட் ஆகிருக்கு அதேமாரி ஏதாச்சுன்னா கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுவானுங்க. அது எல்லாமே ஃபேக் தான். அந்தமாரி லிங்க்கெல்லாம் நம்பி நீங்களும் வந்து இந்த இதில் வச்சு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அந்தமாரி லிங்க்லாம் வச்சு ஃபார்வர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. எந்த வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓசியில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் அதிக பேர் இன்னும் அந்தமாரி மெசேஜஸ்லாம் நம்பி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. எனக்கு இன்னும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்குங்க அந்தமாரி மெசேஜஸ்லாம். அதெல்லாம் வந்து நம்பாதீங்க, இந்த மெத்தட்லையும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து அந்த மார்க்ஸ் மெசேஜ் சென்டர் ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு எல்லாம் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யாராவது அது ரிலேட்டடாக டவுட்டாக இருந்தாலும் வீடியோக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.